அவ்வளோதான். நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு, அப்புறமேட்டு பருப்பு தக்காளி போட்டு பருப்பு சாம்பார் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பொங்கல் அன்றைக்கி நாங்கள் யாருமே பொங்கல் சாப்பிடல, வெண்பொங்கல் தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா வந்து வடை, அக்கா வந்து வடை சுட்டுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இத்தனைக்கும் வந்து எதுவுமே வந்து டேஸ்ட்டு கூட பண்ணி பார்க்கல. ஏன்னா அது சாமிக்கு படைக்கிறதுனால நாங்களும் வேறு எதுவும் இல்லை, அதனால் எதுவுமே டேஸ்ட் பண்ணி பார்க்கல. நான் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு என்னடா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தா கூட இந்த அளவுக்கு வந்திருக்காது இல்லை, அந்த மாதிரிலாம் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அவ்வளோ சூப்பராக எல்லாமே வந்துருச்சு. அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சமைக்கிற எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. வடையெல்லாம் சுட்டாச்சு. இனிமேல் போயிட்டு தலையெல்லாம் சீவி ஃபேஸ் வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா லைட்டாக மேக்கப் போட்டுடலாம். நீங்கள் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி பட்டை போட்டு வைங்க உங்களுக்கு அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், உங்களுக்காக தான் பண்ணேன். நல்லா இருக்கா? அதுக்கப்புறமா சின்னதாக ஹேர் ஸ்டைல் பண்ணி வாசலுக்கெல்லாம் கோலம் போட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டு கொஞ்சமாக பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு. அக்கா வந்துட்டு சாமிக்கெல்லாம் வந்து படையல் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க பூவெல்லாம் வச்சு. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், எங்கள் குட்டும் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. நாங்கள் வீட்டிலே வந்து திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறமேட்டு எங்களுக்கு வீட்டில் கும்பிட்டாதான் ரொம்ப திருப்தியாக இருக்கும். சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா எங்களுக்கு பசியெல்லாம் எடுக்கவே இல்லை, இருந்தாலும் சாப்பிட்ணுமேங்கிறதுக்காக சீக்கிரமாக சாமி கும்பிட்டு முடிச்சு நாங்கள் 3 பேருமே உட்காந்து ஒரே இலையிலே நாங்கள் 3 பேருமே சாப்பிட்டோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரே இலையில் உட்காந்து 3 பேருமே சாப்பிட்றது. பார்த்திங்கன்னா எங்கள் பாசம். சுட சுட சாப்பாடு, அப்புறமா வடை, அதுக்கப்புறமேட்டு வந்து பொங்கல், அதுக்கப்புறமேட்டு அப்பளம், அப்புறமேட்டு வந்து சாம்பார். எனக்கு வந்துட்டு பசிக்கலை இல்லை, இன்னும் லைட்டாக ஒரு கிறுகிறுப்பாக இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு ஹெவியாக பசிக்காத இல்லை. எங்கள் 3 பேத்துக்கும் பசிக்கவே இல்லை, சும்மா லைட்டாக டயர்டாக இருந்துச்சு, அவ்வளோதான். தைப்பூசி விரதத்தை நாங்கள் நல்லபடியாக முடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை, see you.